பாட்டாளி மக்கள் கட்சியை இவங்க கூட்டணிக்கு எடுத்துக்குவாங்க, உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னும் போதும் கூட அதிமுக கூட்டணியுடனே பாட்டாளி மக்கள் கட்சி சேரும்போதே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்ற ஒரு டீல்ல தான் அவங்க உள்ள சேர்றாங்க. ஒருவேளை இப்ப நீங்க சொல்ற மாதிரியான சினாரியோ வருது அப்படின்னா அந்த மாநிலங்களவை என்ன ஆகும்? இதை மீறி தான் அந்த கூட்டணிக்கு போவாங்களா? இல்ல அது கூட்டணி தர்மத்துக்கு சரியா இருக்குமா? இல்ல கூட்டணி தர்மத்திற்கு என்பது அதிமுகவுக்கே ஒரு தர்மம் இருந்தது இல்ல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்டமைக்கப்படுகிற பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அருகாமையில் உட்கார்ந்திருந்ததே கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஒரு கட்டத்தில் அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டு அதே வேகத்தில் வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். தேமுதிகவுக்கு சில நிபந்தனைகள் கொடுத்தாரு. தேமுதிகவுக்கு உங்களுக்கு ராஜ்யசபா பிரதிநிதித்துவம் தரையினார். அப்ப அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. நீங்க அவர்களுக்கு அந்த ராஜ்யசபா கொடுத்ததனுடைய பிரதிபலன் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி. அந்த கூட்டணி அவர்களோடு தேர்தலை சந்தித்ததோடு முடிவுக்கு வந்து விட்டது. அப்ப பாமக தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு நடிகர் புதுமுகமாக வந்திருக்கிறார், இவ்வளவு பெரிய மார்ஜின் வாங்கியிருக்கார். நீங்க 2006 விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது, அரசியல் களத்துக்கு வந்தபோது கடுமையாக அவரை எதிர்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அதனுடைய விளைவையும் கடுமையாக அனுபவிச்சது பாட்டாளி மக்கள் கட்சி. சோ அந்த அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றிருப்பார்கள். விஜயனுடைய வெற்றியையும் அவர்கள் பார்த்திருக்காங்க. சோ இயல்பாகவே பாமக விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் அனுமானிக்கிறேன். அந்த அடிப்படையில் அதிமுக எப்படி புரிஞ்சு கொள்ளும் அல்லது எப்படி பார்க்கும்? இல்ல, அதிமுக ஒரு கையெறு நிலைக்கு சென்று விட்டது என்றுதான் நான் பாக்குறேன். அதிமுகவால் கூட்டணி கட்சிகளை நீங்க அந்த பக்கம் நகரக்கூடாது, இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் முதல்ல இடங்கள் ஜெயிக்கல. எதிர்கட்சி தலைவர் இருக்கை கூட அவர்களுக்கு போகல. அது கூட திமுக தான் இவர்களை விட கூடுதல் இடங்கள் இப்பொழுது வென்றிருக்கிறது. சோ அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம அணுகணும். அப்ப இது ஒரு இன்னைக்கு இந்த தேர்தலில் வெற்றி நிலவரப்படி பார்த்தா அதிமுகவே ஒரு 3வது அணி போன்று தான் இருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக தாவேகா, 2வது இடத்துல திமுக, அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள், 3வது இடத்துல தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. சோ அந்த அடிப்படையில் இதை நம்ம அணுகணும்னா அந்த கூட்டணி கட்சிகளை அழுத்தம் கொடுக்கிற இடத்துல அதிமுக இருக்காதுன்னு தான் பாக்குறேன். இன்னொன்று, பாஜகவுக்கு சுழியம் என்கிறதா எண்ணிக்கையாவது இருக்கு. அமமுக ஒரு இடத்துல மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்திருக்கு. சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக ஒரு கையெறு நிலையில தான் இருக்கும். அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க போவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். திமுக கூட்டணி இந்த பக்கம் வரலாம். திமுக கூட்டணியில 74 இடங்கள் திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்காங்க. கூட்டணியில இடம்பெற்ற கட்சிகள் பெருசா பெரிய நம்பர்ஸ் யாருமே எடுக்கல. இப்ப 10 இடங்கள்ல வாங்கின தேமுதிக வெறுமன ஒரே ஒரு விருத்தாச்சலம் மட்டும்தான் வெற்றியை பதிவு செய்யறாங்க. 28 இடங்களை கேட்டு பெற்ற போராடி பெற்ற காங்கிரஸ் கட்சி 5 இடங்கள்ல தான் முன்னிலை நிலவரம் அப்படின்றத பார்க்க முடியுது. மற்ற கட்சிகள்லாம் உதிரி கட்சிகள் 8 இடங்கள்ல மீண்டும் விசிகா ஆகிட்டாங்க. ஒரே ஒரு இடங்கள்ல தான் முன்னிலை, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் முன்னிலை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் இவங்களோட நிலைப்பாடு தேர்தலுக்கு பிறகாக, இதற்கு பிறகாக இப்ப புதிய அரசு அமைய போகிறது அப்படின்னா அவங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணியை தன்னோடு சேர்ப்பதற்கு, மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு அல்லது கூட்டணிக்கு சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்குமா? இல்ல, முதல்ல காங்கிரஸ் போயிரும் தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட காங்கிரஸ்க்கு ஒரு அலைபாயும் முடிவுல தான் கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களுமே சேர்ந்து பிரச்சாரமே பண்ணலையே. அப்ப அங்க ஏதோ ஒரு மனத்தாங்கல், மனக்குமுறல் இருக்கிறது. இப்ப இந்த முடிவை பார்த்த உடனே ராகுல் காந்திக்கு மாணிக்கம் தாகூர் போன்றவர்களோ, கிரீஸ் சோடங்கர் போன்றவர்களோ சொன்ன தகவல்கள் உண்மைதான் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கும். சோ அந்த அடிப்படையில் இதை நம்ம அணுகணும்னா காங்கிரஸ் முதல்ல இடம்பெயர்ந்துரும். என்னுடைய சந்தேகம் என்னன்னா, 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட கடந்த 2024 தேர்தலில் ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாம தேர்தலை சந்தித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் நினைக்கிறேன் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் திமுக தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஏன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் இடம்பெயர்ந்து விட்டா அது காங்கிரஸ் ராகுல் காந்தியுடைய முகமாக இருக்கலாம். ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் போன்றவர்கள் மட்டும் கடந்த கால அணுகுமுறையினுடைய அடிப்படையில் திமுகவோடு இருக்கலாம். தாவேகா பாஜகவை எதிர்க்குதா அப்படிங்கிற எதிர்ப்பு அரசியலாம் உன்னிப்பாக கவனிக்கலாம். மற்றபடி விசிகா போன்ற கட்சிகள் இன்னைக்கு 8 இடத்துல இருந்து ஒன்றுதான் வெற்றியா பதிவாகுதுன்னா, ஒன்றுதான் முன்னிலைன்னு பதிவாகுதுன்னா முழுக்க முழுக்க விஜய் அலை தான். அதனால இனிமேல் தமிழக அரசியல் களத்துல சிறு கட்சிகள் தங்களை காப்பாத்திக்கணும்னா அதுக்கு விஜய் போன்ற ஒரு சக்திக்கு பின்னாடி போகணுங்கிற சூழல் எழுந்திருக்கு. சோ அதனால டிஎம்கே ஏடிஎம்கே 2 அலையன்ஸ்லயுமே பெரிய மாற்றங்கள் இருக்கும் தான் பாக்குறேன். பட் விஜய் சேர்த்துக்கு வரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இனிமேல் சில கட்சிகளை. ஏன்னா 118க்கு தன் முதல் தேர்தலே 106, இது விஜயை எதிர்பார்க்காத எண்ணிக்கை தான் நான் நம்புறேன். கிட்டத்தட்ட அவர்கள் நினைத்திருக்கலாம் ஒரு 25% தாண்டுவோம், ஒரு 25-30 தொகுதிகள் வெல்லலாம். பட் மக்கள் ஏகோபித்த ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். சோ அவர் அந்த தனித்து வெற்றியின் சுவையை ருசித்து விட்டதால இனி பிற கட்சிகளை சேர்த்து அதை பங்கு கொடுக்க விரும்புவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். இல்ல, அதுதான் இப்ப எப்படியும் உங்களுக்கு 12 இடங்கள் தேவை இருக்குது. 12 சீட்டுகள் இப்ப இருக்க நிலவரப்படி 106 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட 12 இடங்கள் மேஜிக் நம்பரை ரீச் பண்றதுக்கு தேவை இருக்குது. அப்படின்னும் போது நீங்க சொல்றபடி காங்கிரஸ் அவங்களுடைய முதல் தேர்வாக இருக்கும் பட்சத்தில் அங்கிருந்து 5 இடங்கள் கிடைக்கும். அப்படின்னா கூட இன்னும் ஒரு 7 சீட் அவங்களுக்கு தேவை இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? திமுகவுக்கு விழ வேண்டிய மதசார்பற்ற ஓட்டுகளை அதை விஜய் ஈர்த்திருக்கிறார். அதுவும் இந்த தேர்தலில் காட்டப்படுது. சோ அவர் மதசார்பற்ற வாக்குகளை பெற்றதுனாலேயே விசிகா போன்ற கட்சிகளோட நம்பிக்கையும் அவர் பெற்றிருப்பார்.
அந்த அடிப்படையில் நம்ம இதை அணுக வேண்டியிருக்கு. ஸோ திமுக கூட்டணிக்குள்ளும் சலசலப்பு வரும், அது காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இடம்பெறும். அதிமுகவில் நான் பாட்டாளி மக்கள் கட்சியை நினைக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வேலை இடம்பெற அவர்களிடம் தான் ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வரப்போகுது. அதே மாதிரி திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் போவாங்கன்னு எனக்கு எடுத்தோட நம்பிக்கை இல்லை. அது ஏன் இல்லைன்னா அவர்கள் எப்படி ஒரு பிளே பண்றாருன்னு பார்ப்பாங்க, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்பாங்க. விசிகாக்கு ஒரே ஒரு எண்ணிக்கை தான், அதனால அவர் ஏதாவது இஸ்லாமிய கட்சிகளை ஒருவேளை அழைத்துக் கொள்ளலாம், அதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அப்படின்னா IUML 2 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க, ஒருவேளை அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போகலாம். அவங்க என்ன முடிவு எடுக்க கூடும் நினைக்கிறீங்க? இல்ல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் குழப்பமான நிலையில் தான் இருப்பாங்க. அவங்க அகில இந்திய அளவில் இந்தியா அலையன்ஸ்ல உறுதியா இருக்கிறதுனால உடனடியாக அவர்கள் வந்து அந்த முடிவை எடுக்க முடியாது. பட் காங்கிரஸ் இடம்பெயர்ந்துருச்சுன்னா அவர்களுக்கு ஒரு வழி இல்லை, அவர்களும் இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கம் தான். கேரளாலாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கடுமையாக ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்காங்க. IUML அங்கே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ அதனோடு ஒப்பிடுகிற பொழுது காங்கிரஸ் இடம்பெயர்ந்தால் அவர்களுக்கு சிக்கல் இருக்காது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ரைட். இப்போ அதே போல அதிமுக கூட்டணியில் பாமக தவிர வேறு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? இல்ல, அமமுக போவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏனென்றால் அவர் அம்மாவின் பிள்ளைகள் ஓர் குடையில் இணைய வேண்டும் அப்படியெல்லாம் தொடர்ந்து பேசியவர். அமமுக இங்க சீட் இல்ல, அவங்க போறதுனால அந்த பிரயோஜனம் கிடையாது. ஆமா ஆமா ஆமா, ஒரு முன்னிலை இருந்தாங்க, அதுவும் கீழே போயிருச்சு. இல்ல, எதுவும் இல்ல. இப்ப இருக்க நிலவரத்துப்படி அமமுகவுக்கு எந்த இடமும். ஓகே ஓகே. அப்ப அந்த அதிமுக அலையன்ஸை பொறுத்தவரை பாமக ஒரே வாய்ப்பு தான், பாமக மட்டும்தான். அப்ப நீங்க உங்களோட இதுபடியே காங்கிரஸ் ஒரு 5, பாமக 5னா 10 இடங்கள் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட இன்னும் ஒரு 2 இடங்கள் தேவைப்படுது. ஆமா, அதுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் துணை, CPI-யோ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோ கேட்டுத்தான் பெற வேண்டும். அப்படி இல்லைன்னா இதற்கு முன்பாக பேசிக்கொண்ட KC பழனிசாமி ஒரு விஷயத்த சொன்னாரு, அதிமுகவோட கூட்டணியை உடைச்சு, அதாவது அதிமுக கட்சியை உடைச்சு MLA-க்களை கொண்டு வர கூட வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல அப்படின்னு சொல்றாரு. 1/3 டிஃபெக்ஷன் லால இருந்து 1/3 மெஜாரிட்டியோட யாராவது ஒரு டீம் வெளியே வராங்க அப்படின்னா அவங்க இவங்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தலைமையை விரும்பாத அல்லது இதுல அதிருப்தி அடைந்த ஒரு டீம் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தலைமையை விரும்பாதவர்கள் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களால் சீட்டு கொடுக்கப்பட்டு வெற்றி பெற்று கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த 2016 அது நடக்கலே. நீங்க 2016 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கிறார், அதிமுக ஆட்சி தக்க வைக்கப்படுது, கூவத்தூர் போன்ற சம்பவங்கள் நடக்குது. பட் இங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான், அவரே தான் யாருக்கு சீட்டுங்கிறத ஃபார்ம்ல படிவத்தில் கையெழுத்து போட்டதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதுக்கு மேல எந்த தலைமையில விருப்பம் இல்லாமல் உடைத்து வருவதற்கு திமுக வெற்றி பெற்றிருந்தா அந்த பிம்பம் ஒருவேளை உருவாகலாம். திமுக பாருங்க ஜெயிச்சிட்டாங்க, 10 ஆண்டுகள் ஆட்சியை தக்க வச்சுட்டாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பலவீனமா இருக்கு பாருங்க, படுபாதாளத்தில் விழுந்துருச்சு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தள்ளிட்டார் நம்மளன். சசிகலா அவர்கள் இன்னைக்கு பேசு பொருளே இல்லையே. நீங்க கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள் முழுவதும் வேட்பாளர்கள் நிறுத்தினாங்க, அவர் நிறுத்திய வேட்பாளர்களால் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. நம்ம எந்த தரவுகளுமே பேசல, காலையில இருந்து விஜயால் வீழ்ச்சி தான் பேசுறோம். ஸோ அப்ப அதிமுகவுக்கான பின்னடைவு மட்டும் இல்லை, இது திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இரண்டுக்குமான பின்னடைவு தான். ஸோ அதனால இது அதிமுகவுக்குள்ள பிளவை ஏற்படுத்தும், சேதத்தை ஏற்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல உடன்பாடு இல்லை. பட் செங்கோட்டையனை வைத்து அந்த அட்டம் கூட எடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க விஜய் ஒரு தூய சக்தியாக மக்கள் மன்றம் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு கட்சியை உடைத்து அவர் கொண்டு போனார்னா அதுவே அவரோட இமேஜை டேமேஜ் பண்ணும் அப்படி தான் பார்க்குறேன். விஜயின் கூட இருக்கிறவங்க அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுவாங்க. ஸோ அவர்கள் இது எடுபடாது, அதை விட எளிது காங்கிரஸையோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அழைத்துக் கொள்வது அப்படி நான் நினைக்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் கூட ஏணி சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க, அகில இந்திய கட்சிங்கிற முறையில். நீங்க மதிமுகவோ வேற கட்சிகளோ உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாங்க. அதுல திமுக ரொம்ப கவனமா களமாடி இருக்காங்க, எல்லாரும் உதயசூரியன்ல போட்டி. ஆமா, இந்திய யூனியன் முஸ்லீம் ஏணியில தான் போட்டிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த நிபந்தனைகள்லாம் பொருந்தாது. ஒருவேளை அவர்கள் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இருக்கும் இடம் நோக்கி நகர்வோன்னு போயிட்டாங்கன்னா அது தாவேகாவுக்கு ஒரு பலமாக அமையலாம்.